குடியாத்தம் நகராட்சியின் அவசர கூட்டம் மன்ற தலைவர் சவுந்தரராஜன் தலைமையில் நடைபெற்றது. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் நகராட்சியின் அவசர கூட்டம் மன்ற தலைவர் சவுந்தரராஜன் தலைமையில் மன்ற வளாகத்தில் நடைபெற்றது. இதில் இயற்கை இடர்பாடுகளில் ஏற்படும் மின்வசதி, சாலை வசதி, மின்வசதி உள்ளிட்ட உடனடியாக சீர் செய்ய வேண்டும் மற்றும் நகரில் உள்ள உணவகங்களில் தரமற்ற உணவுகளை விற்பனை செய்யப்படுகிறது. அதனை தடுக்கும் வகையில் உணவு தடுப்பு அதிகாரிகள் ஆய்வு மேற்கொள்ள வேண்டும். காமராஜர் பாலத்தில் மின் விளக்குகள் சீர்படுத்த வேண்டும். நகரில் உள்ள மக்களுக்கு தொடர் ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் வழங்க வேண்டும். பொதுமக்களுக்கும் முதியோர்கள் சிறார்களுக்கும் அச்சுறுத்தும் வகையில் உள்ள நோய்வாய்ப்பட்ட நாய்களை பிடிக்க வேண்டும் உள்ளிட்ட பிரச்சினைகள் குறித்து மன்ற உறுப்பினர்கள் பேசினர். இதில் ஆணையாளர் மங்கையர்கரசன், மன்ற துணைத் தலைவர் பூங்குடி மூர்த்தி உள்ளிட்ட துறை ரீதியான அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர். அதை சரி செய்து வந்து தேர்ப்பாளரை அப்போ அவர்கிட்ட நான் சொல்லி தீர்வு காணும்படி கேட்டுக்கொள்கிறேன். அப்புறம் சித்தூர் கேட் பகுதியில் தண்ணி சரியா வரல, 5 நாள் 6 நாளைக்கு வருது. அதில் ஒகேனக்கல் தண்ணி வரல, பசுமாத்தூர் தண்ணி தான் விடுறாங்க. அந்த பக்கம் ஏரியாவில் புளிச்சடி நல்ல தண்ணி வருது, இந்த பக்கம் உப்பு தண்ணி ஒரு இல்லைன்னு அப்படி கேள்வி கேட்குறாங்க. கலந்து கொடுக்குறாங்க சார், 2 தண்ணி கலந்து கொடுக்குறாரு. இந்த 20 நாள் சரி மேக்ஸிமம் பவர் தண்ணி தான் எல்லாத்துக்கும் அனுப்பி வச்சுக்கோங்க. ரிப்போர்ட் வாங்கி வச்சுக்கோங்க. ஒண்ணு இஷ்யூ நாளைக்கு வரைக்கும் எடுக்காது. என்ன ஒரு நகராட்சியில் கம்ப்ளைண்ட் பண்ணா நகராட்சி டேங்க்ல தண்ணி ஏற்றுறோம் சார்.